வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எண்ணிய எல்லாம் ஈடேறி அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கு இவர் என்ன சொல்லுகிறார்? காலச்சக்கரம் மற்றும் பல விஷயங்கள். இவர் பரவாயில்ல. இப்ப நானே இந்த போப்போரி மாதிரி எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ன உடனே ஒரே கதையா சொல்லாத, நிறைய சொல்லுங்கிறாரு. இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கா? கொஞ்சம் உட்காந்து யோஜனை பண்ணோம்னா 20 வயசுல என்ன தோணும்? இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். ஒண்ணுமில்ல, ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், அதெல்லாம் கிடையாது, இதுதான் வேணும்னு சொன்னது ஒரு பருவம். 30ல இது வேணும் அப்படின்னு நினைப்போம். 40ல அது கிடைச்சா பரவாயில்ல, இல்லாட்டா பரவாயில்ல அப்படிம்போம். 50ல என்ன பண்ணுவோம்? அது இல்லாட்டா கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்துருவோம். 60ல எனக்கு இதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எது இருக்கோ அது போரும் எனக்குன்னு. 70ல எதுவுமே வேண்டாப்பா, எனக்கு நிம்மதி தான் வேணும். 80ல இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? மறதி வந்துரும். அதுதான், இதுதான் வாழ்க்கை. இப்ப நம்ம எதை தேடி ஓடு ஓடு ஓடுன்னு ஓடினோமோ 20ல, 30ல அது மேல இருக்கிற நாட்டம் குறையும். ஒருத்தர் ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய அதிகாரியா இருந்து, இந்த அதிகாரி அப்படிங்கிறதுனாலவே அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் கொடுமைப்படுத்தி கண்ணா பின்னான்னு பேசி விரட்டி கிரட்டி எல்லாம் பண்ணவர் ஒரு காலத்துல அந்த அந்த ஆங்காரம், அந்த ஆணவம் எல்லாம் அடங்கி ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருப்பாங்க. கேட்டீங்கன்னாக்கா அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, அப்பெல்லாம் அவருக்கு ரொம்ப ப்ரெஷருங்க, அதனால இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, அவருக்கு டிமென்ஷியா. அப்படின்னா மனைவி போய் பக்கத்துல உட்கார்ந்தா கூட அவளை யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு பாப்பாரு, ஆனா யாருன்னே ரெஜிஸ்டர் ஆகாது. இதுதான் இந்த காலத்தோட அந்த சுழற்சி இருக்கே, இது ரொம்ப வேடிக்கையா இப்ப நமக்கு தோணும். அந்த 20 வயசுல இது தோணாது. 30 வயசுல லேசா படும். 40ல ஓரளவு பக்குவமாகும். 50, 60கள்ல நிறைய அடிபட்டிருப்பாங்க. 70 வரும்போது இது இருந்தா சரிப்பா, இல்லாட்டா வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படிங்கிற பக்குவம். இப்ப இந்த காலம்ங்கிறது தான் இந்த பக்குவத்துக்கு காரணம். அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இத பாரு நீ இப்ப ரொம்ப ஆடாத, பின்னால அவஸ்தைப்படுவேன்னு சொல்லுவாங்க. ஆ, என்ன பண்ணிடும்? ஓ, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஏடா அப்படி மாடிப்படியில எதுக்குடா 4 படி தாண்டி ஓடுற? மெதுவா கொஞ்சம் பார்த்து போ, எங்கேயாச்சும் விழுந்துற போற, விழுந்தா அடிபட்டா கஷ்டம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் மாடிப்படி ஏறும்போதே நீ என்ன திட்டுற அப்படிங்கும் அந்த குழந்தை அப்ப. ஆனால் ஒரு காலகட்டத்துல படி கூட தாண்ட முடியாத அளவுக்கு அவனுக்கு கால்களில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ யாருக்கு எந்த நேரத்துல என்ன வரும்னு இந்த கால சக்கரம் சுழல்கின்ற பொழுது நமக்கு புரியும். இந்த சக்கரம்னு ஏன் சொன்னாங்கன்னா, எது மேல இருக்கோ அது மேலேயே இருக்காது, கீழே வந்துதான் ஆகணும், இல்லையா? அது போல நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். ஆனா இந்த ஆணவம் மட்டும் வேண்டாம், அதிகாரம் மட்டும் வேண்டாம். எல்லாரையும் தன்னை கட்டி கொண்டு, ஏன்னா கிடைச்சிருக்கிற ஒரு பிறவியில நல்லா இருக்கலாமே. எங்களுக்கு பிரசாத் அப்படிங்கிறவர் தாம்பரத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு சிறு தொகுப்பு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்தவர் பணத்தை முடிந்தவரை ரொட்டேட் பண்ணாதீர், பண்ணவும் நினைக்காதீர். எவ்வளவு நல்ல பாயிண்ட் இல்ல? சில பேர், ஐயா நான் ஊருக்கு போறேன், இந்த ரூபாயை கொஞ்சம் வச்சுக்கங்க, நான் வாங்கிக்கிறேன். நீங்க எப்ப திருப்பி வருவீங்க? 3 மாசத்துல வந்துருவேங்க. வீட்டுல வைக்க பயமா இருக்கு, நம்ம கிட்ட கொடுக்க நம்ம உடனே வரதுக்கு 3 மாசம் ஆகும். அதுல ஒரு கொஞ்சம் வட்டி வச்சு இங்க அக்கம் பக்கத்துல கொடுத்துக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு தோணும். எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்க. அடுத்தவர் பணத்தை முடிந்தவரை ரொட்டேட் பண்ணாதீர். நீ வட்டிக்கு விடாட்டாலும் பரவாயில்ல, உங்க வீட்டு செலவுக்கும் எடுக்கக்கூடாது, பண்ணவும் நினைக்காதீர். அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் முடிந்தவரை, இது எல்லாமே அழகா இருக்கு. அடுத்தவரின் கார்
மற்றும் டூ வீலரை கடன் கேட்காதீர். எவ்வளவுதான் நண்பனா இருந்தா கூட ஒரு நிமிஷம் உன்னோட டூ வீலர் கொடுப்பா, நான் அதை இங்க போயிட்டு வந்துடுறேன்னு. ஏன்? ஒண்ணு நடந்து போகணும், இல்லாட்டா ஆட்டோ எடுத்துன்னு போகணும். அவனோட டூ வீலரை எடுத்துக்கிட்டு போய் பங்க்சர் பண்ணி கொண்டு விட்டு போனேன்ப்பா பங்க்சர் ஆயிடுச்சுன்னு அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம மக்கள்லாம் எப்படி திருந்துவாங்க எனக்கு தெரியல. கடன் வாங்கி சென்ற வாகனத்தில் முடிந்தவரை எரிபொருள் நிரப்பி கொடுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த பிரசாத்துக்கு இது எல்லாமே அனுபவம் நினைக்கிறேன். அவரோட ஸ்கூட்டரை யாரோ வாங்கிட்டு போயிருந்துருக்கணும். போயிட்டு நல்லா டேங்கை காலி பண்ணி நம்ம கிட்ட கொண்டு கொடுத்துருப்பாரு. அதுக்குதான் அவர் சொல்றார், கடன் வாங்கி சென்ற வாகனத்தில் முடிந்தவரை எரிபொருள் நிரப்பி கொடுங்கள். அது மரியாதை. ஐ ஹவ் ஃபில்ட் யுவர் டேங்க் அப்படின்னாக்க மரியாதையா இருக்கும். பொதுவாக செலவு செய்யும் இடத்தில் முன்கூட்டியே சந்தேகம் இருந்தால் கேட்டு விடுங்கள். செலவு செய்த பின் டேலி சாஃப்ட்வேர் மாதிரி கேள்வி கேட்காதீர்கள். ஏப்பா நீ எவ்வளவு கொடுத்த, இல்ல நான் எவ்வளவு கொடுத்தேன், அதெல்லாம் வேண்டாம். முதல்லயே இது பார்ப்பா. இப்போ அழகா சொல்றாங்க, ஆர் வி கோயிங் டச் அப்படிங்கிறாங்க. நான் கூட நினைச்சேன், என்னடா ஆர் வி கோயிங் டச் அப்படின்னாக்க நீ பாதி நான் பாதி. இப்ப காதலன் காதலியே சாப்பிட்டுட்டு உன்னோடதுக்கு நீ பே பண்ணு, என்னோடதுக்கு நான் பே பண்றாங்க. ஏன்னா அவங்க எவ்வளவு நாளைக்கு காதலன் காதலியா இருப்பாங்கன்னு தெரியாது. அவர் சொல்றது கரெக்ட். பொதுவாக செலவு செய்யும் இடத்தில் முன்னாலேயே சந்தேகத்தெல்லாம் தீர்த்து கொண்டு விட்டு அப்புறம் செலவு செஞ்ச பின் டேலி சாஃப்ட்வேர் மாதிரி கேள்வி கேட்காதீர்கள். பொது இடங்களில் நிற்கும் பொழுது யாருடைய வழியையேனும் அடைத்து கொண்டு நிற்கிறீர்களா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள். இது ரயில்ல போறவங்களுக்கு சொல்லலாங்க. இங்கெல்லாம் பர்த் இருக்கும், எதிர்த்தாப்புலயும் பர்த் இருக்கும். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த போற வரவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவர் நடுப்புற பாக்கெட்ல கை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு நிற்பார். எதுக்கு? ஒண்ணு இடத்துல வந்து உட்காரு, இல்லையா அந்த ஓரத்துல போய் உட்காரு. நீங்க நடுவுல எதுக்கு அடைச்சிட்டு இருக்கேன்னா அவர் என்னமோ பெரிய சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி யார் யார் ஏறுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதையும் அவரும் பார்த்திருந்திருக்கிறார். பொது இடங்களில் நிற்கும் பொழுது யாருடைய வழியையேனும் அடைத்து கொண்டு நிற்கிறீர்களா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்ப நான் சொன்னது ரயில்ல. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, இல்ல கோவில்ல, எங்கேயா இருந்தாலும் நான் இங்க வந்திருக்கேன் ஒரு விஷயத்துக்காக, நான் தான் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஏதான ஒரு விஷயத்துல நம்ம ஹிண்ட்ரன்ஸ் ஆகிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் ஒதுங்கிக்க கத்துக்கணும். அது வளர்க்கும் போது சரியா வளர்க்கலன்னாக்க அது பின்னால நம்மள மாதிரி ஆளுக சொன்னா நல்லா சொல்றாங்கம்பாங்களே தவிர அவங்க மாற மாட்டாங்க. அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த வீட்டின் அமைப்பை குறை சொல்லாதீர்கள். பாத்ரூம் இங்க இருந்திருக்கலாமே, அமைப்பை மாற்ற யோஜனை சொல்லாதீர்கள். இந்த ஃப்ரிட்ஜை கூட நீங்க அந்த பக்கம் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அவர் அதுக்கு பிராக்கெட்ல போட்டிருக்காரு, இந்த ஃப்ரிட்ஜை இங்க வைக்கலாமேன்னு போட்டுட்டு பிராக்கெட்ல இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு அவரே போட்டிருக்காரு. உனக்கு என்ன, அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜை எங்க வச்சா என்ன? அந்த அம்மா சமையல் உள்ளேந்து வந்து எடுக்கிறதுக்கு வசதியா அங்க வச்சிருப்பாங்க. உங்களை யாராவது கேட்டாங்களா? அதை விட முக்கியமா சொல்றாங்க, மற்றவர்களுடைய படுக்கை அறைக்கு செல்லாதீர்கள், அது மரியாதையே இல்லை. அப்புறம் அவங்களோட போனை கேட்காதீங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க நான் போன் பண்ணிட்டு தரேன்னு கேட்காதீங்க. அவர்களுடைய வைஃபை பாஸ்வேர்டையும் கேட்காதீர்கள். இவர் நிஜமாவே அனுபவப்பட்டிருக்கிறாரு, சூப்பரா அனுபவப்பட்டிருக்கிறாரு. இந்த படுக்கை அறைக்குள்ள போகக்கூடாதுங்கிறது ஒரு நாகரீகம். அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டி போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க வரீங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு அது மேல பெட்ஷீட்டை போட்டு போத்தணும். ஏங்க? அவங்களுடைய பிரைவசி, அவங்க பெட்ரூம். நாம யார போல உள்ள போறதுக்கு? அது ஏன் நம்ம மக்களுக்கு தெரியல? இந்த குழந்தைகளை வளர்க்குற போதே பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க, இந்த குழந்தைங்க எல்லா ரூமுக்கு போயிட்டு எல்லாத்துலயும் கை வச்சுட்டு வந்துடும். அவன் ரொம்ப துருதுருப்பு, ரொம்ப குறும்பு, அவன் அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், இது வேற பெருமை. இது நாளைக்கு என்ன பண்ண, எல்லார் வீட்லயும் ரூம் ரூமா போயிட்டு வரும். தேவையா? அவர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாரு. கடனை திருப்பி கேட்கும் முன், மக்களே இது ரொம்ப நல்லா இருக்கு. கடனை திருப்பி கேட்கும் முன்னர் அதற்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச நாட்கள் காத்திருங்கள். கொடுத்துட்டு, ஏப்பா நான் உனக்கு கொடுத்தேனே, எப்ப கொடுக்குற, எப்பா நான் கொடுத்தேனேன்னு அவன் உங்களை கண்டாலே ஓட ஆரம்பிச்சிருவான். ஒரு 10 நாள், அது 10 நாள் அவகாசம் தர, நீ அதுக்குள்ள திருப்பி கொடுத்துரு. என்ன அப்படின்னு சொல்லுங்க. அந்த 10 நாளுக்கு அப்புறம் கேட்கலாம். அதுக்காக கொடுத்துட்டு உடனே நொய் நொய் நொய்ங்க கூடாது. ஒருவர் கைபேசி அழைப்பை எடுக்கவில்லை என்றால்
தொடர்ந்து விடாமல் மீண்டும் மீண்டும் அழைத்து துன்புறுத்த வேண்டாம். அது கொஞ்சம் சைக்கோத்தனம். அவர்களையும் தேவையில்லாமல் பயமுறுத்தும். இவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. ஒருவர் கைபேசி அழைப்பை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து விடாமல் மீண்டும் மீண்டும் அழைக்க வேண்டாம். அது கொஞ்சம் சைக்கோத்தனமா. ஏன்பா, ஒரு 20 ரிங் போச்சு அவன் எடுக்கலன்னா ஒண்ணு குளிப்பான், இல்ல அவன் அணைச்சு வச்சிருக்கலாம், இல்ல அவன் பேச விரும்பலையா இருக்கலாம். அதுக்காக போட்டு அவங்கள மிரட்டு 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 மிரட்டி மத்தவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏன்பா 20 பெல் அடிக்குதுப்பா, அது ஏதான அவசரமா இருக்க போகுது பாரு பாரு, அவனை பயமுறுத்துவாங்க. டாக்ஸி தான் ஏறி விட்டோமே என்று டாக்ஸியில் கத்தி பேசாதீர்கள், அது ஓட்டுநரை தொந்தரவு செய்யும். ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கொண்டே சத்தமாக பேசவோ பாடவோ டான்ஸ் ஆடவோ வேண்டாம். இந்த காலத்து மக்களுக்கு அவசியம் நான் சொல்ல வேண்டிய விஷயம், டாக்ஸி தானே, காசு கொடுக்குறோம் அவர் ஓட்டாருன்னு நினைக்காம அங்க அறிஞ்சு பேசாதீங்க, ஓட்டுநரை தொந்தரவு செய்யும். வேணும்னா ஹெட்செட்ல பாட்டை கேட்டுக்கோங்க, இதை மாட்டிக்கிட்டு நீங்க சத்தமா பேசிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு போட்டுக்கிறாரு. நீங்கள் ஓட்டுநராகவோ அல்லது சேவை வழங்குபவராகவோ, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கஸ்டமரோட பர்சனல் விஷயங்களை, தகவல்களை கேட்காதீர்கள். உங்க விஷயத்தை மட்டும் பாருங்க. இது ரொம்ப அவசியம். குறிப்பா கொஞ்சம் வயசான கப்பல் தனியா இருக்கிறாங்கன்னா, உன்னுடைய வேலை என்ன, வாஷ் பேசின்ல குழா சரியில்லை, அதை ரிப்பேர் பண்ற போது 2 பேரும் தான் தனியா இருக்கீங்களா சார், யாரும் வரமாட்டாங்களா அப்படி எல்லாம் கேட்கிற போது ஒண்ணுமே சந்தேகப்படாம, ஆமாப்பா பசங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கு, நாங்க தான் இருக்கோம், வயசாச்சு இப்படின்னு சொன்னா அவன் எதேச்சியா போய் யாருக்கிட்டயான்னு சொல்லி அவன் திருட வரலாம் இல்லையா? அதுக்காக நீங்க யார் வந்தாலும் இந்த பிரம்ம தண்டம்னு சொல்லுவாங்க. பிரம்மனுடைய தண்டம்ங்கிறது ஒரு ஒரு குச்சி. அந்த தண்ட குச்சிய யார் தலையிலையான்னு வச்சுட்டா என்ன தெரியுமா பண்ணுமா, அவன் நினைச்சது, உன்னை பத்தி நினைக்க போறது, அது இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அவனே உளருவான். எப்படின்னு கேட்டா, பிரம்ம தண்டத்தை தலையில வச்சாப்புல ஒப்பிக்காத அப்படிம்பாங்க. இப்ப நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது யாரான்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆனா அன்னைக்கு வீட்டுல பெரிய சண்டை நடந்திருக்கும், அத்தைக்கும் மாமாக்கும், இல்ல அக்காக்கும் அக்கா புருஷனுக்கும் ஏதோ சண்டை வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இது வாழ் கத்த, அவங்க கத்த, கடைசியில நமக்கு சாப்பாடு நேரத்துல போடாம முழின்னு முழிச்சிட்டு இருப்போமா. அன்னைக்குன்னு பார்த்து யார் வீட்டுக்கோ நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, எங்க வீட்டுல அக்காக்கும் அந்த அவ ஹஸ்பண்டுக்கும் ஒரே அம்மா அப்படியே லேசா கிள்ள ஆரம்பிப்பாங்க, நீங்கெல்லாம் வெளியில போய் விளையாடுங்களேம்பாங்க. வீட்டுக்கு வந்தா நல்ல நல்ல பழுக்க காய்ச்சி தீட்டி விட்டுருவாங்க. காரணம், நம்ம வீட்டு கதைகளை போய் பிரம்ம தண்டத்தை தலையில வச்சாப்புல ஒப்பிக்காத அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கரெக்ட். ஒருவர் உங்களுக்கு ட்ரீட் தரும் பொழுது இதுதான் சமயம் என்று விலை உயர்ந்த ஐட்டங்களை வாங்கி மொக்காதீர்கள். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களை ஒருத்தர் ஹோட்டலுக்கு அழைச்சுன்னு போறார், சாப்பிடுங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க, இங்க பூரி நல்லா இருக்கும், மசால் தோசை நல்லா இருக்கும்னா, நீங்க அந்த மெனு கார்டை பார்த்து இருக்கிறதுக்குள்ள விலை உயர்ந்த 500 ரூபாய்க்கு ஒரு சூப் இருக்கு அப்படின்னு அது அப்படி சாப்பிடுறது மரியாதை இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த காணாத்த கண்ட மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. வேணும்னா நம்ம போய் தனியா சாப்பிட்டுக்கலாமே தவிர யாரோ ரூபா தராங்கிறதுக்காக ஒருவர் உங்களுக்கு ட்ரீட் தரும் பொழுது இதுதான் சமயம் என்று விலை உயர்ந்த ஐட்டங்களை ஆர்டர் செய்யாதீர்கள், மொக்காதீர்கள்ங்கிற வார்த்தை அழகு. நீங்கள் கெஸ்டாக ஒரு உறவினர் வீட்டுக்கு சென்றால் உங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துகளை எடுத்து செல்லுங்கள். அங்கே போய் ராத்திரி 9 மணிக்கு ரகு எனக்கு இந்த மாத்திரை வாங்கிட்டு வரியாப்பா அப்படின்னு கடுப்பேற்றாதீர்கள். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இப்படி ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா இது அனுபவ மொழி தானே. அவர் என்னெல்லாம் அனுபவப்பட்டாரோ அதை அழகா எழுதியிருக்கிறாரு. வாஸ்தவம். இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போய் தங்குறோம் அப்படின்னா நம்ம எடுத்துன்னு போக வேண்டிய மாத்திரையெல்லாம் எடுத்துன்னு போயிடணும். அங்க போய் அவங்கள்ட்ட 9 மணிக்கு இந்த மாத்திரையை நீ வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னாக்க அது தப்பு. அப்புறம் முதல் சந்திப்பிலேயே ஒருவரை பற்றிய ஒப்பீனியன்களை தவிருங்கள். நீங்க ரொம்ப ஸ்டை டைப்பா, வந்ததுல இருந்து 10 வார்த்தை கூட பேசலைன்னா அவன் மிரண்டு நீ எங்க பேச விட்டேன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? சொல்லுங்க. சில பேரை பார்த்த உடனே நீங்க ரொம்ப ஷை டைப் போல இருக்கு, ரொம்ப பேச மாட்டேளோ அப்படின்னாக்கவா, ஆமாம்பா.
அப்புறம் கொஞ்ச நேரம் யாருக்கிட்டயுமே பேச மாட்டீங்களான்னா இல்லம்பா, இப்படி மண்டைய ஆட்டுவான். அப்புறம் நினைப்பான் உன் தொல்லை தாங்கல, உன் லொள்ளு தாங்கலன்னு அவன் அப்ப சொல்லிட்டு போவான். நீங்கள் சந்திக்கும் நபரை பற்றி அதிகம் கேளுங்கள், பேசுங்கள். உங்களை பற்றி அல்ல. இது இன்னொரு விஷயங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இவன் ஆரம்பிச்சிருவான். அவன் சொல்வான் மத்தவங்கள பார்த்து. இப்படின்னாக்கா ரம்பம். ரம்பம் போடுறாருன்ட்டு. இது ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் சந்திக்கும் நபரை பற்றி அதிகம் கேளுங்கள், பேசுங்கள். உங்களை பற்றி அல்ல. நான் எப்படின்னா, நான் இப்படித்தான். எனக்கு இது பிடிக்காது, அது பிடிக்காது. நீங்க சொல்ல வேண்டாம். அவர்கள் கேட்கவில்லை. வயது, சம்பளம், விவாகரத்து காரணம் இவைகளை கேட்காதீர்கள். ஒரு வீட்ல டைவர்ஸ் ஆயிருக்குங்கிறது தெரியும். என்னம்மா? என்ன ஆச்சா? உங்களுக்கு என்ன இப்ப தெரியணும்? அவங்களே ஏற்கனவே அவ்வளோ ரூபாய் செலவழிச்சு ஒரு கல்யாணத்த பண்ணி அது டைவர்ஸ்ல வந்து முடிஞ்சிருக்குன்னா, ஏதோ காரணம் இருக்கும்ல. அது உங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும்? ரொம்ப அழகா போட்டிருக்கிறாரு. வயச கேட்காத, ஏதோ அவங்கவங்க டை அடிச்சுக்கிட்டு யங்கா இருக்கணும்னு நினைக்கலாம். நீங்க உங்கள பார்த்தா 70 இருக்கும் போல இருக்கேம்பாங்க. அந்த அம்மா 65 தான் இருக்கும். அப்ப அது நொந்து போயிடும்ல. நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது. வயது, சம்பளம், விவாகரத்து காரணம் கேட்காதீர்கள். தம்பதிகளிடம் எப்ப குழந்தை அப்படின்னு கேட்காதீர்கள். அது அவங்களுடைய சாய்ஸ்ன்னு போட்டிருக்கிறார். அப்புறம் உங்களுடைய வயதில் உங்களை விட வயதில் சிறியவர்களிடம் உரையாடும் பொழுது அட்வைஸ் செய்யாதீர்கள். யாருமே அறிவுரைகளை விரும்புவதில்லை. இது கூட நல்லா இருக்கு. வீட்டுல உறவினர்கள்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனியா பேஸ்ட், பிரஷ் எல்லாமே நீங்க வச்சிருக்கணும். அவங்க மறந்து போயிடுவாங்க கொண்டு வரதுக்கு. ஓ, நீங்க உங்க பிரஷ் எல்லாம் கொண்டு வரலையாங்கிற வார்த்தையும் கேட்கக்கூடாது. வீட்டில் உறவினர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அன்றாடம் தேவையானவற்றை நீங்கள் வாங்கி வையுங்கள். அப்புறம் அதுக்கு ரொம்ப அழகா ஒரு அடிஷன் போட்டிருக்காரு. அவர்களை பாத்ரூம் சென்று என்றோ தீர்ந்து போன பேஸ்டை பிதுக்க வைக்காதீர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவர்களை பாத்ரூமுக்கு சென்று என்றோ தீர்ந்து போன பேஸ்டை பிதுக்க வைக்காதீர்கள். அது வாஸ்தவம் தான். அது ஏற்கனவே பிதுங்கி அதுல ஒண்ணுமே இருக்காது. பாவம் அவங்க உங்க பேஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேங்கன்னுட்டு அவர் என்ன பண்ணுவாரு? மொழி பிதுங்கும் இல்லைங்களா? அப்புறம் புதுமனை புகு விழாவின் பொழுது வீடு வாங்கியவரை முந்திரிக்கொட்டை போல இங்க ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை? முதல் கேள்வி. நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா? காஃபி குடிச்சிங்களான்னு அவர் கேட்டா, இங்க ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை? அதையா கேட்பாங்க? அவர் வீடு கட்டி உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லையா வாய மூடிக்கங்க. அதையும் கேட்டுட்டு அவர் பாவம் இத்தனை கொடுத்தேன் அப்படின்னாக்க, எங்க ஏரியால ரொம்ப கம்மி ரேட் தெரியுமோ? அது எங்கேயோ அவன் ஏரியில வீடு கட்டியிருப்பான். இவர் சொல்றாரு, எங்க ஏரியால இதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டிங்க, ரொம்ப ஜாஸ்தி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வீடு கட்டினவருடைய சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துருவாங்களாம். அப்புறம் வீடு நல்லா இருக்கு, கங்க்ராட்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஒருவர் உங்களிடம் அன்பளிப்பை கிஃப்ட் ரேப் செய்து கொடுத்தால், நான் இதை ஓபன் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு பிரிக்கணும். ஓ, சாண்ட்விச் மேக்கரா? ஏற்கனவே என்கிட்ட இருக்கே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவர் பாவம் கொடுத்துருப்பாரு, அவருக்கு வந்திருக்கும், அதை உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருப்பாரு. ஓ, சாண்ட்விச் மேக்கரா? என்கிட்ட இருக்கு. ஓ, நீங்க அதையே கொடுத்துட்டீங்களே. அவன் ஏதோ கொடுத்ததே ஜாஸ்தி, நீங்க இன்னும் யாருக்கான கொடுக்கலாம்ல. அப்படியே அவர் சொல்லி மனசை புண்படுத்தக்கூடாது. அப்புறம் பழைய நண்பர்கள் சந்திப்பில் உங்களை பற்றி, உங்கள் குழந்தைகளை பற்றி உயர்வாகவோ தாழ்வாகவோ பேசிக்கொள்ளாதீர்கள். இது ரொம்ப முக்கியம். அது பெரிய பையன் தத்தாரிங்க, அது ஒன்றும் படிக்கவே இல்லை. உங்களை கேட்டாங்களா? நீங்க தானே பெத்தீங்க. அதை பத்தி போய் மற்றவங்கள்ட்ட என்ன தம்பட்டம்? பெருமையான விஷயத்தையும் தம்பட்டம் அடிக்க வேண்டாம், துக்கமான விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். பொதுவா எனக்கு 3 பசங்க, அவங்கவங்க படிச்சுட்டு நல்லா இருக்கிறாங்க. இந்த பேசுறதுல ஒரு அழகு வேணும். எடுத்தேன் கவுத்தேன்னு எப்ப பாரு எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டக்கூடாது. அப்புறம் உங்களை நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால்தான் உங்களுடைய அந்த என்ன டெசிக்னேஷன் சொல்லணும். ஓ, நான் அந்த கம்பெனில ஏஜிஎம்மா இருக்கேன். இருக்கட்டும், அவன் இன்னும் கிளார்க்கா இருப்பானா இருக்கும். அதெல்லாம் உங்களை யாருமே கேட்கல. போகும் பொழுது உங்களுடைய டெசிக்னேஷன், உங்களுடைய பதவி, உங்களுடைய செல்வம், புகழ், பெருமை எதுவுமே வரப்போறது இல்லை. வெறும் கையோட வந்தா வெறும் கையோட போறோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
ராத்திரி 9 மணிக்கு மேல் ஒருவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டாம். இது ஏன் சொல்றாங்கன்னா, ஒருத்தொருத்தர் வீட்ல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அம்மா கிச்சன்லாம் தொடச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போலாம்னு வந்தா. அந்த அம்மா கிச்சன்ல எல்லாம் மூடி தொடச்சுக்கிட்டு இருக்கு. அ போனா அவங்க சும்மா விட மாட்டாங்க. ராத்திரியில காஃபி கேட்க மாட்டாங்க வேணுமான்னு. "ஏய் உங்க வீட்டு காஃபி ரொம்ப நல்லா இருக்குமேன்னு" வேற சொல்வாரு அவரு. அதுக்கு மேல அந்த அம்மா ஃப்ரிட்ஜ திறந்து பால் எடுத்து, "இவன யார் 9 மணிக்கு மேல வர சொல்றான்? இப்ப வந்து காஃபி கேட்டுன்னு இருக்கான்." அந்த திட்டு வாங்கிக்கிட்டு காஃபி குடிக்கணுமா? வேண்டாம். அப்புறம் 9 மணிக்கு மேல் ஃபோன் செய்ய வேண்டாம். இப்போ அன்லெஸ் தே ஆர் வெரி வெரி க்ளோஸ் டு யூ. லைக் அதாவது உங்களோட ஒய்ஃப், குழந்தைகள் அந்த மாரி இருந்தாலொழிய 9 மணிக்கு மேல யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டா போயிருக்கீங்கன்னா, 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. அந்த ஒரு மரியாதை கத்துக்கணும். ஏன்னா, அவங்க வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவாங்க. ஒரு தடவ வந்து ஃபேனையே அணைப்பாங்க. ஃபேன் அணைச்சாலும் நான் தூங்குவேன், தூங்கக்கூடாது. யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டா போனாக்க, அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். 10 மணி வரை குறட்டை விட்டு தூங்க வேண்டாம். சரி. அப்புறம் இன்னொன்னு, இது ரொம்ப அழகா இருக்குங்க. என்ன தெரியுமா? நம்ப ரயிலா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஏர்போர்ட்லயே லவுஞ்சுல உட்கார்ந்துருக்கோம்னா, எய்த்தாப்ல இருக்கிற ஒரு ஆள, அவன் டாட்டூ போட்டுன்னு இருக்கானா? அவன எங்கேயோ பார்த்திருக்கேனே. அவனையே பார்க்க கூடாதாம். இது இது ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஒருவரை 3 வினாடிகளுக்கு மேல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது அஃபென்சிவ். அது வந்து அருவருக்கத்தக்கது. அது வந்து உங்களுடைய காதலியோ, காதலனா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணுக்குள்ள என்னை பாருன்னு பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா, யாரோ முன்பின் தெரியாதவர் அப்படியே முறைச்சு பார்க்கறது. அவன பத்தி எண்ணங்கள் உங்க மனசுல ஓடுறது தேவையில்ல. அது 3 செகண்டுக்கு மேல ஒருத்தர் மேல உங்களுடைய கண் பார்வை இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து சமையல் செய்யும்போதோ, ஒருத்தர் கோலம் போடுறாங்கன்னா, பின்னால நின்னு அத அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது. சமையல் செய்யும்போது ஒண்ணு உதவி பண்ணணும். இல்ல கிச்சன்ல போய் நின்னுகிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னுலாம் பார்க்கக்கூடாது. இப்ப இந்த மாதிரி ஒரு சேனல்ல சமையல் பண்றாங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுவோம். நீங்க அப்ப பார்க்கலாம். ஒருத்தர் வீட்ல போய் நின்னு ஒண்ணு நீங்க போய் ஹால்ல உட்கார்றீங்களான்னு அவங்க சொல்லணும். அவங்க சொல்றதுக்கும் பயப்படுவாங்க. இதெல்லாம் இந்த ஒரு அநாகரிகமான செயல்கள். அப்புறம் ஒருத்தரோட உடல் அமைப்பை பத்தி தயவு செய்து கமெண்ட் செய்யாதீர்கள். "என்ன சார், போன தடவ பார்த்ததுக்கு நல்ல தொப்பை பெருசா போச்சு. ப்ராஸ்பெரிட்டியோ?" உங்கள கேட்டாங்களா? இல்லையா? அவர் திருப்பி கேட்கலாம்ல, "சார் போன தடவ ஒரு 4 முடியான்னு இருந்தது தலையில." அவர் கேட்டா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? "அ என்ன கேட்டானே." அப்போ உங்களுக்கு ரோசமா இருக்குல்ல. அவர் தொப்பை பெருத்தா உங்களுக்கு என்ன? உங்க முடி குறைஞ்சத அவர் நோட் பண்ணிட்டாருல்ல. ஆக மொத்தம் யாரையும் பர்சனலா கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது, அது அது எத காட்டுறதுன்னா, சரியான வளர்ப்பில்லை. அநாகரிகம். டாய்லெட் யூரினல்ஸ்ல யாராவது ஒருத்தர் இருந்தான்னா, நீங்க அவருக்கு இந்த பக்கத்து யூரினலுக்கு போகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவர் வந்துரட்டும். ஏன்னா, இங்க போறதுக்குள்ள இவர் கதவ திறப்பார். பாதி தூரம் இவ்வளவு தூரம் போனவங்க திருப்பி வந்து இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் இந்த பிரசாதுக்கு இவ்வளவு அனுபவமான்னுட்டு. நான் நம்மளோட பகிர்ந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றவர்களுடைய டேஸ்ட், பிரிஃபரன்ஸ்களை குறை சொல்லாதீர்கள். சில பேர் பார்த்துருக்கீங்களா? ஐயோ! அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐயய்ய! அந்த பாட்டெல்லாமா கேட்பீங்க? உங்களுக்கு ரசனையே இல்ல சார். அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல. அவர் மனைவி பாவம் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து குடுத்தா மனசுக்குள்ள என்ன தோணும்? அவன் நல்லா இருக்கான். இது ரொம்ப சுமாரா இருக்கு. எங்கேயோ போய் புடிச்சுட்டு வந்திருக்கான். பணக்கார இடமா இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் ஓட்டமே வேண்டாம். ஏன் தெரியுமா? சில சமயம் உங்களோட முகத்த அவங்க படிச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தர் போட்டோ பார்க்க போனை உங்களிடம் நீட்டினால் இது ரொம்ப அவசியம். இந்த நிகழ்ச்சிய நெறைய பாட்டிமார்கள் பேரன், பேத்திகளுக்கு எடுத்து சொல்றாங்க. அத நான் கண்கூடா பார்த்தேன். இப்ப அண்மையில நான் போயிருந்த பொழுது, அந்த குழந்தைங்கலாம் சொல்றாங்க, "எங்களோட பாட்டி நீங்க சொல்ற கதையெல்லாம் எங்களுக்கு ராத்திரியில சொல்லுவாங்க. இல்லாட்டா போட்டு காட்டுவாங்கன்னு." அதுக்காகத்தான் நான் இத்தன விஷயங்களையும் சொல்றேன். பெரியவங்களுக்கு நான் இனிமே சொல்லி ஒண்ணும் மாத்த போறதில்ல. இது மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும்ங்கிற ஒரே ஒரு ஆசையில தான் சொல்றேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நெறையா படிச்சிடுறேன். சரியா?